இன்றைக்கி மீன் மசாலா பண்ண போகிறோம். நம்ம வந்து எல்லா நாள் மீன் பொரிச்சிருக்கோம், மீன் குழம்பு வச்சுருக்கோம், அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி மீன் மசாலா நம்ம பண்ணுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு போடுற மாதிரி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் கலந்துட்டு இந்த மீனோடு நம்ம கலந்துக்குருவோம். எப்பயும் போல் நம்ம கலக்கிற மாதிரி நம்ம கலக்கிக்குவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே தேவையில்லை. வேணும்னா எதனாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ், கீரையோ முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எதனாச்சும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான். இது இப்போது பிரட்டிட்டு நம்ம ரொம்ப ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது நம்ம மசாலாவில் மறுபடியும் திருப்பி நம்ம போட போகிறோம். இதை வந்து லேசாக எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு அடுப்பத்தை வச்சு அதில் ஃபேன் வச்சுக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல இதில் நல்லா மீன் பொரிஞ்சிருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து எடுத்துருவோம். இப்போ இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம். அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பூ, நம்ம பருப்பு, இது மட்டனுக்கு போடுவோம்ல அதே மாதிரிக்கு பட்டை, 2 ஏலக்காய், 2 வரமிளகாய் அதை போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். இது நல்லா பொரிஞ்சிக்கிறட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த இதில் இப்போது நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நான் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அது ஒரு சின்னதாக பார்த்து எடுத்து அதை கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுவோம். இதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கிடுவோம். இதோட தக்காளி, இதையும் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு, இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். ஈஸியாக வதங்கிடும் நம்மளுக்கு. தக்காளி நல்லா வெந்துட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் போட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இதை நல்லா சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிடுவோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் இந்த இதை கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட அதிகமான எண்ணெய் தேவை. இதுக்கு வந்து நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயில் தான் இப்போ போட்டோம், தனியாக எண்ணெய் ஊற்றலை. அந்த எண்ணெயில் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறோம் பாருங்கள். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம இதை வந்து பிரட்டின மாதிரிக்கு நம்ம வைக்கிறதுனால இந்த மீன் மசாலா வந்து கொஞ்சம் ஆயிலோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக கொதிச்சிருச்சு. நல்லா கெட்டியாயும் கொதித்து நல்லா வந்ததுன்னா ஆயில் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைன்னு, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, எங்களுக்கு வந்து தேவைங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இவ்வளவு இதாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து இதில் வந்து மீனை எல்லாம் போட்டுருவோம். நம்ம பொரித்து வச்ச மீனை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதில் வந்து எடுத்து போட்டுருவோம். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் கொதிச்சா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் மசாலா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம போட்டுருவோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு பாதி முடி லெமன் வந்து மட்டும் லேசாக புழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நிறைய எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறலாம். புளிப்பாக வேணும் அப்படின்னா எனக்கு போதுங்கிறனால நான் 1/2 முடி இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்.
பாருங்கள். இது வந்து நம்ம சாதத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரட்டிலாம் விட வேண்டியதில்லை. இது வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அமுங்குனா போதும். அவ்வளோதான். இந்த கெட்டியாக வந்து நம்மளுக்கு இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் மசாலா. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம இறக்கிடலாம்.